புன்னகை. இதன் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. ராமலிங்கத்தின் வீட்டில் அன்றிரவு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு. ஆஃபீஸ் சகாக்கள் 3வரையும் சபா நண்பர்கள் 7-8 பேரையும் அழைத்திருந்தான். மத்தியானம் மதுரையிலிருந்து வந்த நண்பன் சிதம்பரத்தின் விஜயத்தை முன்னிட்டு தான் இந்த விருந்து ஏற்பாடு. கல்யாணத்துக்கு வாங்குவது போல ஏராளமான ஜாமான்களை வாங்கி குவித்திருந்தான் ராமலிங்கம். அவன் மனைவி மீனா 2 வயது குழந்தையும் வைத்துக்கொண்டு தன்னந்தனியாக சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். சிதம்பரம் அப்போது அங்கே இல்லை. 6-6:30 மணிக்கு திரும்பி விடுவதாக சொல்லிவிட்டு சொந்த காரியங்களை கவனிக்க ஊருக்குள் போயிருந்தான். அவன் வருவதற்குள் தானும் வெளியே போய் தன் நண்பர்களுக்கெல்லாம் நினைவூட்டிவிட்டு திரும்பிவிட ராமலிங்கம் நினைத்தான். மணி 5 அடித்ததும் மனைவியிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டான். ராமலிங்கமும் சிதம்பரமும் பள்ளி தோழர்கள். இன்று சிதம்பரம் மதுரையில் ஒர்க் ஷாப் வைத்து பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா கோவை வருவான். ஒரு தடவை மதுரை சென்றிருந்த ராமலிங்கம் அங்கு நண்பன் சிதம்பரத்தின் வீட்டில் கிடைத்த ஆச்சார உபச்சாரத்தில் மயங்கி பரவசமாகி போனான். அவனோடு ஒப்பிட்டு தான் தகுதியற்றவன் என்ற நினைப்பிலேயே மயங்கியிருந்தான் ராமலிங்கம். வேலைகளையெல்லாம் முடித்து கொண்டு சிதம்பரம் வந்து சேர மணி 7 ஆகிவிட்டது. சிறிது நேரத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரும் மற்றும் 2 நண்பர்களும் வந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து மற்றவர்களும் சீக்கிரத்திலேயே வந்துவிட்டார்கள். பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கிய ஜமக்காலங்களையும் தன் வீட்டு விரிப்புகளையும் திண்ணையில் போட்டு தன் நண்பர்கள் 9 பேரையும் சிதம்பரத்தையும் உட்கார வைத்து ஒவ்வொருவரையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ராமலிங்கம். 8 மணிக்கு எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். விருந்தின் தடபுடல் எல்லோருமே பிரமிக்க வைத்து விட்டது. இந்த ஒரு நாள் விருந்தில் ராமலிங்கம் தன் சம்பளத்தில் பாதியை செலவழித்திருப்பான் என்று நினைக்கும்படி இருந்தது. 10 மணிக்கெல்லாம் எல்லோரும் விடை பெற்று போய் விட்டார்கள். சிதம்பரம் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு பெட்ரோல் பேங்க் உரிமையாளரை குறிப்பிட்டு, பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் சிநேகம் பிடிச்சிருக்கீங்களே என்றான். அதை கேட்டதும் ராமலிங்கத்துக்கு சந்தனம் பூசியது போல் இருந்தது. உடம்பு சிலிர்த்தது. பிறகு பூரித்தது. எல்லோருமே எனக்கு ரொம்ப வேண்டிய சிநேகிதர்கள் உங்களைப் போல என்று வாய்க்கொள்ளாமல் சொன்னான். சிதம்பரம் புன்னகையோடு அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். ராமலிங்கத்திற்கு அதிலும் ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. மறுநாளே சிதம்பரம் மதுரைக்கு திரும்பிவிட்டான். சரியாக 2 மாதங்கள் கழிந்த பிறகு ராமலிங்கத்துக்கு குடும்பத்தோடு குற்றலா சீசனுக்கு போய் வர வேண்டும் என்று ஒரு ஆசை எழுந்தது. முன்பு சேமிப்பில் சீசனுக்கு போட்டு வைத்திருந்த 2 மாத போனஸ் பணமும் இருந்தது. தன் குடும்பத்துடன் மட்டுமின்றி சிதம்பரத்தையும் குடும்பத்தோடு அழைத்து கொண்டு குற்றலாத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே அவனுக்கு கடிதம் எழுதினான். 2 குடும்பங்களும் ஒரு 10 நாட்களாவது குற்றாலத்தில் தங்கியிருந்து சந்தோஷமாக பொழுதுபோக்கிவிட்டு வர வேண்டும் என்று அவன் எழுதியிருந்தான். அதற்கு உடனே பதிலும் வந்தது. ஆனால் தன் மனைவி மக்களை அழைத்து கொண்டு வருவது பற்றி நிச்சயமாக எதுவும் சொல்வதற்கு இல்லை என்றும் தான் மட்டும் எப்படியும் வர முயல்வதாகவும் சிதம்பரம் எழுதியிருந்தான். இது ராமலிங்கத்துக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளித்தாலும் நேரில் போய் வற்புறுத்தினால் சிதம்பரம் கட்டாயம் தன் குடும்பத்தோடு வருவான் என்ற நம்பிக்கையும் ஆறுதலும் பெற்றான். குற்றாலத்தில் சீசன் தொடங்கிவிட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது. உடனே அவன் காலதாமதம் செய்யாமல் ஆபீஸில் 15 நாட்கள் லீவு வாங்கினான். அவன் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெட்ரோல் பேங்க் உரிமையாளர் தம்முடைய கார் ஒன்றையும் அவனுக்கு கொடுத்து உதவினார். தன் செலவில் பெட்ரோல் போட்டுக்கொள்வதுடன் டிரைவருக்கும் அன்றாட செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாக அவன் சொன்னபோது, அவர் ஏகப்பட்ட செலவாகுமே, உங்களுக்கு கட்டுப்படியாகுமா, பார்த்துக்கங்க என்று சொன்னார். தன்னால் சமாளித்து கொள்ள முடியும் என்று அவன் சொல்லவே அவர் காரை கொடுத்து விட்டார். ராமலிங்கம் இந்த பயணத்தை முன்னிட்டு மனைவிக்கு விலை உயர்ந்த
ஒரு புடவையும் குழந்தைக்கு சில நவீன உடைகளும் வாங்கினான். மற்றும் புது பெட்டிகள், புது படுக்கை, அலங்கார பொருட்கள், மிட்டாய் டின்கள், பிஸ்கட் டப்பாக்கள் போன்றவற்றையும் வாங்கி காரில் போட்டுக்கொண்டான். கனவு செய்யும் செலவுகளை பார்த்து மீனாவுக்கு பயமே உண்டாகிவிட்டது. தனக்கு அந்த விலை உயர்ந்த புடவையை வாங்கியிருக்க வேண்டியது இல்லை என்று கூட ஒரு தடவை வாய் விட்டு சொன்னாள். மீனா, நாம் சிதம்பரத்தோட வீட்டுக்கு போகிறோம் என்கிறத மறந்துடாத. அப்பேற்பட்ட லட்சாதிபதிகள் வீட்டில் நாம் தரித்திர கோலத்தில் போய் இறங்கினா நமக்கு தான் என்ன மதிப்பு, அவங்களுக்கு தான் என்ன மதிப்பு? ஏதோ ஆயுசில் ஒரு நாள் இப்படி செலவழிக்கிறோம், ஒரு நாள் ஒரு பொழுதாவது நல்லா உடுத்தி நல்லா சாப்பிட்டு விட்டா அப்புறம் இந்த ஜென்மம் எடுத்து என்ன பிரயோஜனம் மீனா என்று கேட்டான் ராமலிங்கம். நம்ம சக்திக்கு பார்த்துக்கிடணும் இல்ல என்றாள் மீனா. ஆனால் அப்புறம் எதுவும் பேசவில்லை. மாலையில் மதுரை வந்து சேர்ந்தார்கள். சிதம்பரத்தின் வீட்டுக்கு முன்னால் கார் போய் நின்றது. எல்லோரும் இறங்கினார்கள். டிரைவரும் இறங்கி சற்று எட்ட போய் நின்று கொண்டான். ராமலிங்கம் தன்னந்தனியாக பெட்டி படுக்கை கூடை ஆகியவற்றை இறக்கி ஒவ்வொன்றாக வீட்டுக்குள் கொண்டு போய் வைக்க தொடங்கிய போது சிதம்பரத்தின் தாயாரும் மனைவியும் குழந்தைகளும் சமையல்காரனும் வாசலில் வந்து நின்றார்கள். வாங்கோ வாங்கோ என்று சொல்லி வரவேற்றாள் தாயார். ஜாமான்களை எல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு போய் வைத்த பின் சிதம்பரம் எங்கே என்று கேட்டான் ராமலிங்கம். சிதம்பரத்தின் அப்பாவையும் எங்கே என்று கேட்டான். அவன் ஒர்க்ஷாப்லேருந்து வீடு திரும்ப 6 மணி ஆகும். அவர் வழக்கம் போல் 8:30 மணிக்கு தான் வருவார் என்றாள் அந்த அம்மாள். பிறகு உட்காருங்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். அவளை தொடர்ந்து மருமகளும் போய்விட்டாள். பேரன் பேத்திகளும் போய்விட்டார்கள். போனவர்கள் வெகு நேரம் வரையில் கூடத்துக்கு திரும்பவே இல்லை. மீனாவுக்கு என்னவோ போலிருந்தது. முன்பின் தெரியாத ஒரு ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் பெட்டி படுக்கைகளுடன் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு உணர்ச்சியே அவளுக்கு ஏற்பட்டது. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அவள் தவித்தபோது ராமலிங்கம் எழுந்து நின்றான். அதே நேரத்தில் சமையற்காரன் அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து வைத்தான். அந்த காஃபியோடு உயிருமே வந்தது போல இருந்தது மீனாவுக்கு. குழந்தைகள் எங்கே என்று சமையற்காரனை பார்த்து ராமலிங்கம் கேட்டான். எல்லாம் மாடிக்கு போயிட்டது, கூப்பிடுங்களேன். அப்பொழுது சிதம்பரத்தின் தாயாரும் அங்கே வந்துவிட்டாள். ராமலிங்கம் அவளை பார்த்து குழந்தைகள் கையில் கொடுங்க என்று சொல்லி மிட்டாயி, பிஸ்கெட்டு, பழக்கூடை முதலியவற்றை தனியாக எடுத்து வைத்த போது அந்த அம்மா இவ்வளவு வாங்கி வந்திருக்கீங்களே எதுக்கு என்று சொல்லிவிட்டு மேலே பார்த்து டேய் பிரகாஷ், டேய் ஜெயராஜ், அடியே மாலினி என்று ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தாள். 3 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு கீழே ஓடி வந்தார்கள். அப்புறம் மீனாவின் பிறந்த ஊரை பற்றியும் பெற்றோர்களை பற்றியும் உடன் பிறந்தவர்களை பற்றியும் அந்த அம்மாள் விசாரித்து கொண்டிருந்த போது பழனிப்பிள்ளை, சிதம்பரத்தின் தந்தை, வழக்கத்துக்கு மாறாக அப்போது வீட்டுக்கு வந்து விட்டார். வந்ததும் வராததுமாக ராமலிங்கத்தை ஒரு வார்த்தையில் வரவேற்றுவிட்டு வாசல்ல கார் நிற்குதே என்றார். முதலில் பெரும் திகைப்போடு. ராமலிங்கம் சிரித்து கொண்டே ஆமாம், நான் தான் கொண்டு வந்திருக்கேன், நம்ம சிநேகிதருடைய காரு என்றான். ஓஹோ, சிதம்பரம் இன்னும் வரலையா என்று அவர் கேட்டார். வரலையே, வந்து விடுவான், வர்ற நேரம்தான் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே போனார். அப்பொழுதுதான் அந்த அம்மாவும் மீனாவை உள்ளே அழைத்து கொண்டு போனாள். சிறிது நேரத்தில் சிதம்பரம் வந்துவிட்டான். அவனும் ராமலிங்கத்தை வரவேற்ற மாத்திரத்தில் அந்த காரை பற்றி தான் கேட்டான். பிறகு புது பெட்டிகளையும் புது படுக்கையும் ஒரு முறை ஆராய்ந்தான். அவன் முகத்தில் உடனே சிரிப்பு மலர்ந்தது. உள்ளே போய் சாவியை எடுத்துக்கொண்டு வந்து கூடத்தை ஒட்டியிருந்த ஒரு அறையை திறந்து அதில் பெட்டி படுக்கைகளை வைக்க சொல்லி ராமலிங்கத்தையும் குளிப்பதற்கு அழைத்து கொண்டு போனான். இரவு 8 மணிக்கு சாப்பாடு முடிந்த பின் நண்பர்கள் கூடத்துக்கு வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிதம்பரம், நாளை என்னால் குத்தாலத்துக்கு புறப்பட முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு,
நாளை கழிச்சு போவோம் என்று சொல்லவே ராமலிங்கமும் நானும் அப்படித்தான் நினச்சேன். நாளை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அழகர் கோயிலுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் போகலான்னு ஒரு யோசனை. அவள் பார்த்ததே இல்லை என்றான். அப்படியே செய்யுங்க. காரோடு வந்திருக்கீங்க, போய் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? அது சரிதான், குத்தால பயணம் பண்ணி முடிய ஏகப்பட்ட செலவாயிடும் போல் இருக்கே. ஏது இப்படி பெரிய பிளானாக போட்டுட்டீங்க? என்னமோ வாழ்நாளில் ஒரு தடையாவது கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணி இப்படி ஒரு பயணம் போயிட்டு வரலாமேன்னு வந்தேன். அப்படியா என்று கேட்டுவிட்டு புன்னகை செய்தான் சிதம்பரம். என்னை போல் உள்ளவங்க கணக்கு பார்த்தா குற்றால பயணம் கட்டி வராது சங்கதிதான். ஏன் வயிற்று நிறைய சாப்பிடக்கூட முடியாதுதான். அதனால தான் ஆகிற செலவு ஆகட்டும்னு துணிஞ்சிட்டேன். சிதம்பரத்தின் புன்னகை நிற்கவே இல்லை. மதுரையில் மறுநாள் இரவும் தங்கினார்கள். பார்க்க வேண்டிய இடங்களையும் பார்த்து முடித்து விட்டார்கள். அன்றிரவு சிதம்பரத்தை பார்த்து பழனியப்ப பிள்ளை ராமலிங்கத்துக்கு இப்போ என்ன சம்பளம் என்று கேட்டார். அது அறைக்குள் உட்கார்ந்திருந்த ராமலிங்கத்துக்கு தெளிவாக கேட்டது. 240 என்று சொன்னான் சிதம்பரம். அவ்வளவுதான் என்று ஒரு வார்த்தையை சேர்த்தும் சொன்னான். அந்த சம்பளத்தில் இப்படி செலவு பண்ணுறானே, அவன் பொஞ்சாதி உடுத்திருக்கிற சீலையை பார்த்தியோ? பெரிய செலவாளியாக இருப்பான் போலிருக்கே. வாழ்நாளில் ஒரு தடவையாவது தாராளமாக செலவழித்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்காக காசை கரியாக்குறதா? என்ன சந்தோஷம் இதில் என்று ஏளனமாக சொன்னார் பழனியப்ப பிள்ளை. அடுத்த நாள் காலையில் பயணமாகும் முன் மீனாவும் ராமலிங்கமும் சில நிமிஷ நேரம் தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவள் கேட்டாள், இங்கே யாருமே கலகலப்பாக பேச மாட்டாங்களே, நாம் தான் வலிய போய் பேச வேண்டியிருக்கு. 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பதில் சொல்லிவிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. அவங்க சுபாவம் சில பேர் சில மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சங்கதி, நீங்கள் போன மாதம் இங்கே வந்திருந்தப்ப தடபுடலாக சாப்பாடு போட்டதா சொன்னீங்க. இப்போ அப்படி போட்டாலும் நாம் தினமும் சாப்பிடுகிற மாதிரி கூட இல்லையே, ரொம்ப சிக்கனக்காரங்களோ? நானும் கவனித்தேன். வீட்டில் என்ன அசந்தர்ப்பமோ. காலை 6:30 மணிக்கு கார் குற்றாலத்தை நோக்கி புறப்பட்டது. ராமலிங்கம் எவ்வளவோ வற்புறுத்தியும் சிதம்பரம் தன் குடும்பத்தை அழைத்து வரவில்லை. தனியாகவே வந்தான். முன் சீட்டில் டிரைவரின் அருகே உட்கார்ந்து கொண்டான். 3 நாளில் திரும்பிடு, வேலை கிடக்கு என்று மகனுக்கு ஞாபகமூட்டினார் பழனியப்ப பிள்ளை. ராமலிங்கம் திகைத்து போய்விட்டான். கார் ஊரை விட்டு வெளியே வந்ததும் 3 நாளில் எப்படி திரும்பிடுவீங்க? 10 நாள் குத்தாலத்தில் இருக்கணும்னு எழுதியிருந்தேனே என்று கேட்டான். கொஞ்சம் அவசர வேலைகள் இருக்கு, இல்லைனா அப்பா அப்படி சொல்ல மாட்டார். ஏன், நீங்கள் 10 நாள் இருந்து விட்டு வாங்க, நான் 3 நாளில் திரும்பி வந்துடுறேன். ராமலிங்கம் மிகவும் கஷ்டப்பட்டான். 3 நாள் தங்களுக்கா இத்தனை ஏற்பாடுகள், இவ்வளவு தூர பயணம்? 1 வாரமாவது இருப்போம் என்று சொல்லி பார்த்தான். அப்பா சொல்லிவிட்டால் அதுக்கு அப்பிலே கிடையாது. நீங்கள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் திரும்பிட்டா நாங்களும் திரும்பிட வேண்டியது தான் என்று ராமலிங்கம் சொன்னதற்கு அவன் எதுவுமே சொல்லவில்லை. கார் விருதுநகரை அடைந்தது. ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்டார்கள். நான் தான் கொடுப்பேன், நீங்கள் என் விருந்தினர் என்று சொல்லி 5 ரூபாய் பில்லையும் ராமலிங்கமே கொடுத்தான். வெளியே வந்து பீடாக்களை வாங்கி விநியோகித்தான். நண்பனுக்கு ஒரு சிகரெட் பாக்கெட்டும் வாங்கி கொடுத்தான். மத்தியானம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாப்பிடுவதாக இருந்தது. ஆனால் சிதம்பரமோ ராஜபாளத்துக்கு போய்விடலாம் என்றும் அங்கேதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லவே நேரே அங்கே போனார்கள். அங்கும் சிதம்பரமே விருந்தினராக இருந்தாள். மாலையில் தென்காசிக்கு போய் சேர்ந்தார்கள். காஃபிக்கு அங்கே நிற்காமல் நேரா குற்றாலத்தை நோக்கி வண்டியை விட்டார்கள். சிற்றாற்றின் ஆனை பாலத்தை தாண்டி போய் கொண்டிருந்தது. அப்பொழுது மணி 5 இருக்கும். மேலகரத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று காரின் வேகம் குறையத் தொடங்கியது. அப்பொழுது டிரைவரின் முகத்தில் ஒரு திகைப்பு குறியும் தென்பட்டது. எல்லோருமே திகைத்து நோக்கினார்கள்.
அவன் நிறுத்தினானோ தானாக நின்று வண்டி மேற்கொண்டு நகரவில்லை. டிரைவர் 10-15 நிமிஷங்கள் பரிசோதனை செய்துவிட்டு காயில் கெட்டு போச்சுங்க என்றான். ராமலிங்கம் அதிர்ச்சிக்குள்ளாகி பெரிய ரிப்பேரா என்று புரியாமல் கேட்டான். வேற காயில் போட்டா போதுங்க என்றான் டிரைவர். அது போடலைன்னா வண்டி போகாதோ? அவன் அறியாமையை கடிந்து கொள்பவனை போல் போகாது என்று கொஞ்சம் கோபமுடனே சொன்னான் டிரைவர். இந்த சமயத்தில் சிதம்பரம் சிரிக்கத் தொடங்கிவிட்டான். அதை பார்த்து ராமலிங்கம் மிகவும் கடுப்பானான். இப்போ என்ன பண்ணுறது என்று கேட்டான் ராமலிங்கம் டிரைவரை நோக்கி. புது காயில் வாங்கி போடணும், 20 ரூபாய் ஆகும். தென்காசியில் கிடைக்குமோ? போய் தான் கேட்கணும். சரி, அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்துடுங்க என்று சொல்லி அவன் கையில் 30 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவனும் கால்நடையாக தென்காசியை நோக்கி சென்றான். நீங்கள் சொன்னது போல ரயில்லையே வந்திருக்கலாம் போல இருக்கு. அதுதான் சரி. அதுலேயும் இது இன்னொருத்தரோட காருன்னு வேற சொல்கிறீங்க. கோளாறு பெருசாக இருந்தால் நாம தாமே சுமக்கணும். நல்ல வேலை 30ஓட போச்சு. 300-400ன்னு ஆனால் என்ன பண்ணுறது? இப்படி சொன்னானே ஒழிய அவனுக்கு உள்ளூர கவலை பெரிதாகி கொண்டுதான் வந்தது. மீனாவும் கலங்கி போயிட்டாள். இருவரும் செயலற்று நின்ற இந்த சமயத்தில் குழந்தை அழுதது. அவளை பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு தூக்கி கொண்டு போனான் ராமலிங்கம். 20 காசுக்கு மிட்டாய் வாங்கி கொண்டு 1 ரூபாய் நோட்டை கடைக்காரனிடம் நீட்டினான். அவனிடம் சில்லறை இல்லை. குழந்தை அதற்குள் ஒரு மிட்டாய் எடுத்து வாயில் போட்டு கொண்டு விட்டது. எனவே சில்லறைக்காக சிதம்பரத்திடம் வந்து நின்றான் ராமலிங்கம். அவன் அப்பொழுது சிரித்தான். ஆனால் புன்சிரிப்புதான். 1 ரூபாய் கடையில் சில்லறை இல்லை என்று கேலியாக சொல்லிவிட்டு ராமலிங்கத்திடமிருந்து நோட்டை வாங்கி கொண்டு பல்வேறு காசுகளாக சில்லறையாக எடுத்து அனுப்பினான். டிரைவர் 6:30 மணிக்கு ஒரு மெக்கானிக்கையும் அழைத்து கொண்டு காயிலோடு வந்து சேர்ந்தான். சீக்கிரத்திலேயே காரை கிளப்புவது சாத்தியமாகிவிட்டது. மெக்கானிக் 5 ரூபாயை வாங்கி கொண்டு போய்விட்டான். குற்றாலம் போய் சேரும் முன்பே ராமலிங்கத்துக்கு குற்றால பயணம் முக்கால்வாசி சலித்து விட்டது. நாள் ஒன்றுக்கு 20 ரூபாய் வாடகையில் ஒரு அறையை எடுத்தார்கள். அருவியில் குளித்துவிட்டு சாப்பிட்டார்கள். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போதே களைப்பின் மிகுதியால் மீனாவும் நிர்மலாவும் தூங்கிவிட்டார்கள். சிதம்பரம் ஒரு பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கினான். தூக்கம் வராமல் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் ராமலிங்கம் ஒருவன்தான். அவனும் சும்மா உட்கார்ந்திருக்காமல் கையில் உள்ள பணத்தை எல்லாம் முன்னால் போட்டுக்கொண்டு எண்ணினான். பிறகு இதுவரையில் செய்த செலவுகளையும் இனிமேல் செய்ய வேண்டிய செலவுகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி கூட்டி பார்த்தான். வாடகை மட்டுமே ஒரு நாளைக்கு 20 ரூபாய். மற்ற செலவுகளுக்கும் அன்றாடம் அவ்வளவு ரூபாய் வேண்டும். இந்த விகிதத்தில் செலவழித்தால் 4 நாட்களில் கையில் உள்ளதெல்லாம் காலியாகிவிடும். சிதம்பரமோ 3 நாட்களில் திரும்பி விடுவான். கூட 1 வாரம் தங்கினால் பற்றாக்குறை. அவன் கையை எதிர்பார்க்கலாம். இந்த பயணத்துக்கு திட்டம் போட்டதே அவனுடைய நியாயமான பங்கையும் எதிர்பார்த்துதான். அவன் 3 நாட்களில் கிளம்பிவிட்டால் மீதி நாட்களுக்கு பணம் கொடுத்து விட்டு போவானா? கொடுக்காவிட்டால் அவனை எப்படி கேட்பது? ராமலிங்கம் நீளமாக யோசித்தான். நண்பன் திரும்பும்போது கூடவே திரும்பி விடுவதுதான் மரியாதை என்று முடிவு கட்டிவிட்டான். அவன் போட்ட கணக்கு சரியாகவே இருந்தது. 4ஆம் நாள் ஜாகை வாடகையை கொடுத்துவிட்டு குற்றாலத்திலிருந்து கிளம்பும்போது அவன் கையில் மிஞ்சியிருந்தது 15 ரூபாய் தான். திடீர்னு பிளானை மாற்றிப்பிட்டு என் கூட கிளம்பிட்டீங்களே என்று சிதம்பரம் புன்னகை பூத்தபோது, நீங்கள் இல்லைன்னா சுவாரஸ்யப்படாது என்று ராமலிங்கமும் புன்னகை பூத்தான். சூரிய உதயத்துக்கு முன்பே குற்றாலத்தை விட்டு புறப்பட்டார். மத்தியானத்துக்குள் மதுரைக்கு வந்து விட்டது. நடுவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காஃபி சாப்பிட 1/2 மணி நேரம் நிறுத்தியது தான். மதுரைக்கு வந்து சேரும்போது ராமலிங்கத்தின் கையில் 10 ரூபாய் தான் இருந்தது. மத்தியானம் சாப்பிட்டதுமே கோயம்புத்தூருக்கு பயணமாகிவிட அவன் தீர்மானித்தான். அதுதான் நல்லது என்று அவன் மனைவியும் ஆமோதித்தாள். கோயம்புத்தூருக்கு செல்லும் காரில் ஏறப்போகும் முன் அப்பொழுது ராமலிங்கத்துக்கு ஒரு திகைப்பு, ஒரு யோசனையும், அதை தொடர்ந்து ஒரு தயக்கமும், கடைசியில் ஒரு துணிவும் ஏற்பட்டன.
வேற வழி இல்லை என்று முடிவு செய்து கொண்டு சிதம்பரத்தை ஒரு நிமிஷம் தனியே அழைத்தான். இருவரும் வெளியே தெருவில் இறங்கி ஒரு பக்கம் ஒதுங்கி போய் நின்றார்கள். சிதம்பரம், ஒரு சின்ன உதவி. இப்போது என் கையில் 10 ரூபா தான் இருக்குது. கோயம்புத்தூர் போய் சேருகிறதுக்குள்ளே ஒரு தடவை பெட்ரோல் போட வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். அதோட கார் பழையபடி ஏதாவது தகராறு பண்ணினா 20-30ன்னு செலவாகலாம். எனக்கு இப்போது நீங்கள் தான் கொடுத்து உதவணும். ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். கோயம்புத்தூர் போனதும் அனுப்பிடுறேன் என்றான் ராமலிங்கம். சரி என்று சிதம்பரம் வீட்டுக்குள்ளே போய் அடுத்த நிமிஷமே திரும்பி வந்தான். 5, 10 ரூபாய் நோட்டுகளையும் ராமலிங்கத்தின் கையில் கொடுத்தான். அவன் சந்தோஷமாக பணத்தை வாங்கி கொண்டு எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டதும் காரும் புறப்பட்டது. கோயம்புத்தூருக்கு திரும்பிய ராமலிங்கம் தன் லீவில் மீதியிருந்த நாட்களை ரத்து செய்துவிட்டு மறுநாளே ஆஃபீஸுக்கு போய்விட்டான். சிதம்பரத்துக்கு 50 ரூபாய் உடனே அனுப்பிவிடுவதா இல்லை முதல் தேதி சம்பளம் வாங்கி அனுப்பலாமா என்று யோசிக்க வேண்டியதாகிவிட்டது. அன்றே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. மறுநாளும் யோசித்தான். அன்றும் அதே கதைதான். யோசனையிலேயே 3 நாள் ஓடிவிட்டன. அதனால் வந்து சேர்ந்ததாக சிதம்பரத்துக்கு கடிதம் எழுதக்கூட தோன்றவில்லை. 4ஆம் நாள் மீனாவிடமே ராமலிங்கம் யோசனை கேட்டான். அவள் எடுத்த எடுப்பிலே சொன்னாள், என்னை கேட்டால் உடனே பணத்தை அனுப்பிச்சிடுங்க. நாம் வேணும்னா பட்டினி கிடப்போம். பணத்தை அனுப்ப மாட்டோம்னு அவங்க சந்தேகப்படுறா போல வச்சுக்கிடக்கூடாது. நீ சொல்கிறது வாஸ்தவந்தான் மீனா. ஆனால் இப்போது கையில் அவ்வளவு இல்லைன்னு பார்க்குறேன். பேங்க்கில் போட்டிருந்ததையும் எடுத்து செலவு பண்ணிவிட்டோம். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவங்கள நினச்சாலே எனக்கு பிடிக்கலை. ஆயுசில் ஒரு நாள் நாம் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறத கூட அவங்களால பொறுக்க முடியல. நீ யாரை சொல்கிறேன்? சொல்கிறவங்கள தான் சொல்கிறேன். அவங்க பார்வையும் அவங்க சிரிப்பும் என்னவோ பைத்தியக்காரங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தரும் சிரிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் பழமும் மிட்டாயும் பிஸ்கோத்தும் வாங்கி கொடுக்கறத பார்த்தே சிரிக்கிறாங்க தெரியுமா? அவள் பெருமூச்சு விட்டாள். அவன் ஏதோ பேச வாயெடுத்தான். அதற்குள் அவள் தொடர்ந்து பேசினாள். என் புடவையை பார்த்து கேள்வி. உனக்கு இந்த புடவையா? உங்களுக்கு குத்தால பயணமா? உங்களுக்கு ஸ்பெஷல் காரா? அந்த மாதிரி நினச்சி சிரிக்கிற சிரிப்பாக்கும் அது. உங்கள் சிநேகிதரும் வழியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்தாரே, உங்கள் மணிப்பரிசையும் ஆழம் பார்த்துக்கிட்டு பார்க்கலையா நீங்கள்? மனைவி பேசுவதை அவனால் கேட்டுக்கொண்டு நிற்க முடியவில்லை. கோபம் கூட வந்துவிட்டது. நீ அர்த்தமில்லாமல் படபடக்கிற மீனா. அவங்கள உனக்கு தெரியாது. சும்மா கிட. நான் எவ்வளவு காலம் உசுருக்கு உசுராக பழகின சிநேகிதம். போ போ என்று மிகவும் கடிந்து கொண்டான். அப்பொழுதே அந்த இடத்திலேயே அவன் சிதம்பரத்துக்கு கடிதம் எழுத உட்கார்ந்து விட்டான். தற்சமயம் கையில் பணம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறது என்றும் இன்னும் 6 நாட்களில், அதாவது முதல் தேதியன்று சம்பளம் வாங்கியதும் அனுப்பிவிடுவதாகவும் எழுதினான். கடிதத்தை கையோடு தபாலில் சேர்த்து விட்டு தான் ஆஃபீஸுக்கு போனான். 3 நாட்களாக குழம்பிக் கொண்டிருந்த அவனுக்கு அன்றுதான் மனம் நிம்மதியடைந்தது. சாயங்காலம் ஆனதும் வெளியே எங்கும் போகாமல் நேராக வீட்டுக்கு வந்தான். அவன் வந்ததுமே ஒரு தபால் கார்டை கொண்டு வந்து நீட்டினாள் மீனா. மத்தியானம் வந்தது என்று மட்டும் சொன்னாள். ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள். கடிதத்தில் ஒரு சில வரிகளுக்கு மேல் இல்லை. ராமலிங்கம் வாசித்தான். அன்புள்ள நண்பர் ராமலிங்கத்துக்கு வணக்கம். சௌக்கியமாக போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் வீட்டோட ஆடி சுக்கிரவாரத்துக்கு திருச்செந்தூருக்கு போகிறோம். அதை முன்னிட்டு நிறைய செலவுகள் இருப்பதால் இந்த கடிதத்தை அவசரமாக எழுதுகிறேன். தாங்கள் என்னிடம் வாங்கி சென்ற 50 ரூபாயை இக்கடிதம் கண்டதும் உடனடியாக அனுப்பி வைத்தால் பெரிய உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும். தங்கள் அன்பு மறவாத ப. சிதம்பரம். முற்று.